ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ எனக்கு மாதக்கணக்காக முதுகு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, டிஸ்கில் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது, போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்கேனில் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பயப்படுறது, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப மாதக்கணக்காக இருக்கக்கூடிய முதுகு வலி, முக்கியமாக குறிப்பாக லம்பர் ஸ்பான்லோசிஸ், டிஸ்க் பல்ஜ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதுகு வலி எனக்கு மாதக்கணக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, முதுகில் என்ன நடக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நம்ம முதுகில் இந்த ஸ்பைனில் டிஸ்க் இருக்கும், அதாவது குஷன் மாதிரி இருக்கும். ரொம்ப வயசு காரணமாகவோ இல்லை நம்ம ப்ராப்பராக ஒரு சேரில் உட்காரதோ இல்லை ஒரு சோஃபாவில் ப்ராப்பராக உட்கார மாட்டோம், இந்த பொசிஷன் ராங்காக உட்காந்துருப்போம், வளைஞ்சு நெளிஞ்சு உட்காந்துக்கிறது, இந்த போஸ்டர்ஸ் கரெக்டாக இல்லாமல் நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு உட்காரும்போது இந்த ஸ்பைனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வலி ரொம்ப வர்றது. அதே மாதிரி சடனாக வெயிட் ரொம்ப அதிகமாக தூக்கும்போது இந்த ப்ரெஷர் எல்லாமே முதுகு டிஸ்கில் வந்துட்டு அதிகமாகும். இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதோ, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த டிஸ்கில் ப்ரெஷரை அதிகப்படுத்தும். ஸோ இதனால தான் நமக்கு வலி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம முதுகு வந்துட்டு பிடிச்ச மாதிரி வலிக்கிறது, காலில் வந்துட்டு வலி பரவுறது, கால் மதமதப்பாக இருக்கிறது, காலையில் பார்த்தோன்னா ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு எம்ஆர்ஐ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை நம்ம பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஐயோ, எனக்கு இனி ஃப்யூச்சராக எனக்கு இந்த வலி போகாதோ, காலை ஃபுல்லாக இந்த வலி இருந்துக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ டிஸ்க் பல்ஜ் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது 40% நம்ம டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்களுக்கு எந்த அறிகுறியும் இருக்காது, ஒரு வலியோ ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்க ஒரு எம்ஆர்ஐ செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 40% மக்களுக்கு வந்துட்டு டிஸ்க் பல்ஜ் இம்ப்ரெஷன் இருக்கும். நம்மளோட வாழ்க்கை முறை பிரச்சனை தான். ஸோ உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, ப்ராப்பராக உட்காராமல் ஒரு ராங் போஸ்டர் வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடியனால வரக்கூடிய இந்த டிஸ்க் பல்ஜ் பார்த்த உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு ஸ்கேனில் பார்த்த உடனே எந்த டாக்டரும் உடனே சர்ஜரி சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சர்ஜரி பண்ண சொல்லிடுவாங்களோன்னு பயந்து நிறைய பேர் டாக்டர்ஸை பார்க்க மாட்டாங்க. 5 வருஷம் 10 வருஷம்னு வருஷக்கணக்காக முதுகு வலியோடு தன்னோட வேலையில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை கவனிக்காமல் இருக்கும்போது வருஷக்கணக்காகும்போது இது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஈவன் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்து நிற்கும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கால் வீக்னஸாக இருக்கும், சுத்தமாக கால் தூக்க முடியாமல் இருக்கும். அதே மாதிரி யூரின் போகிறது தெரியாது, கண்ட்ரோல் இல்லாமல் அது பாட்டுக்கு போகிறது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப சிவியர் ஆகும்போது சர்ஜரி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் அழகாக நம்ம ஃபிசியோதெரபியாக இருக்கட்டும், ஒரு லம்பர் ட்ராக்ஷன், வேக்ஸ் தெரப்பி, மசாஜ் இப்படின்னு நிறைய கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேயே நீங்கள் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா சர்ஜரிஸ்லாம் தேவைப்படாது. ஸோ கன்சர்வேட்டிவாகவே நம்ம வந்துட்டு இந்த முதுகு வலியை சரி பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு முதுகு வலி குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வலி மாத்திரை எடுத்திருப்பாங்க, ஒரு 2 நாள் டாக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த வலி மாத்திரையை போடுவாங்க, 2 நாளில் பெயின் அவங்களுக்கு ஓகே ஆயிருக்கும். அப்புறம் அதை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. 1 மாதம் தாண்டி திரும்ப அதே வலி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதே டேப்லெட்டை டாக்டரை கேட்காம இவங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, இவங்களே சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த வலி மாத்திரை எடுக்கும்போது டெம்பரரியாக சரியாகும். ஃபர்தராக என்ன மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட மிஸ்டேக்ஸ். ஸோ 2வது பார்த்தோன்னா இந்த மசில் ஸ்பாஸம் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். ஸோ 3வது பார்த்தோன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் திரும்ப அதே மாதிரி சோஃபாவில் சாஞ்சு தான் உட்காந்துருப்பேன், லேப்டாப் பார்க்கும்போது ரொம்ப குனிஞ்சே உட்காந்துருப்பேன், அந்த முதுகு பொசிஷனை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வைக்கலை அப்படின்னா, இப்படியே குனிஞ்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ரெஷன், பல்ஜ் எல்லாமே இன்னுமே அதிகமாகி வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் கட்டாயம் பண்ணணும். 4வது பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே மசில் வந்துட்டு டைட்டன் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஐடி ஜாப் பார்க்குறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கல அப்படின்னா மசில்ஸ் டைட்டன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ மசில்ஸ் டைட்டனாக தான் இருக்கும். ஸோ அதனாலையுமே பெயின் அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த பேக் பெயினை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பெயினை குறைக்கணும், பெயின் கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தோன்னா மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணணும். மூணாவது பார்த்தோன்னா நம்ம ரூட் காஸை கரெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே தான் நம்ம ஹோமியோபதியில் வந்துட்டு ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம். எப்படின்னா நிறைய மெடிசன்ஸ் இப்போது ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கும்போது எனக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ரெஸ்டாக்ஸ்னு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் அசைஞ்சாலும் கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்தாலும் எனக்கு முதுகு வலி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம பிரயோனியா அப்படின்னு ஒரு மெடிசன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி எனக்கு கால் நரம்பெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு ஷூட்டிங் பெயின் மாதிரி இருக்குது, பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஹைப்பரிக்கம், இப்படி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஒரு மெடிசன்ஸ் கிடையாது. ஹோமியோபதியில் ஒரு பிரச்சனைக்கு 50-60 மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நம்ம வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அழகாக நம்ம இந்த லோ பேக் பெயினில் இருந்து அழகாக இந்த பெயினை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணணும், உணவு பழக்க முறையில் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். குறிப்பாக நம்ம நிறைய பேர் இப்போ வந்துட்டு ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுக்கிறது, எந்த சத்துமே இருக்காது. மேக்ஸிமம் நம்ம கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு நம்மளுடைய உணவு பழக்க முறையில் நிறைய கம்மியாயிட்டுருக்கு. குறிப்பாக நம்ம பால் எடுக்கிறது, முட்டை எடுக்கிறது, இந்த முருங்கைக்கீரை எடுக்கிறது, பிரண்டை துவையலாவோ பிரண்டை பொரியல் வச்சு சாப்பிட்றது, பிரண்டை சூப்பு சாப்பிட்றது, முடக்கச்சான் நம்ம சூப்பாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி உணவுகளை நம்ம உள்ளாடி எடுத்து நம்ம லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணும்போது ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸும் ஸோ ஏர்லியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா இந்த பேக் பெயின் வந்துட்டு நம்ம அழகாக வந்துட்டு பெயினை குறைக்கலாம். ஸோ டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு பார்த்த உடனே நம்ம பயந்துட்டு எங்கே டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு டாக்டர் பக்கமே ஹாஸ்பிட்டல் பக்கமே தலை வச்சு படுக்காமல் இருக்கிறத நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு வாட்டி உங்களை டாக்டரை செக் பண்ணி என்ன கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், என்ன லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், உங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி கேட்டு உங்களுக்கு என்ன கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.